கடலூர் கெடிலம் ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். தற்போது அந்த மீட்பு பணிகள் என்பது எந்த அளவுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது? எல்லாரும் மீட்கப்பட்டு விட்டார்களா? பாலவேல், அதாவது ஒருபுறம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் கெடிலம் ஆற்றிலும் தற்போது தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த நிலையில் கம்மியம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பவர் ஆற்றில் குதித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் அடித்துச் செல்லப்படும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய கார்த்தி, முத்து என்ற அதே கிராமத்தைச் சேர்ந்த மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் அவர்களை மீட்பதற்காக ஆற்றில் குதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மூவருமே அவரை இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரகாஷ்ராஜை மீட்பதற்காக தற்போது போராடி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீட்க முடியாத காரணத்தினாலே இங்கு தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்பு படையினரும் இருந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகிட்ட கேட்போம். சார், இங்கே என்ன நடந்தது? சார் வணக்கம் சார். வருவாய் வட்டாட்சியர் பலராமன் அவர்கள் ஒரு கம்மியம்பேட்டை பிரிட்ஜுக்கு ஆற்றுல நடுவில் ஒரு 3 நபர்கள் மாட்டிக்கொண்டனாக உங்களுடைய காப்பாற்றுறதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. உடனடியாக எங்களுடைய மீட்பு குழுவினருடன் வந்து இங்கே பார்த்தபோது ஆற்றில் சுமார் 100 அடி தூரம் உள்ள ஆற்றில் நடுக்கரையில் வந்து மரத்தில் காப்பாற்றி அவங்கள அங்கே நடுக்கலையில் இருந்தாங்க. மயக்க நிலையில் ஒரு நபர் இருந்தார். அதனால் மிகுந்த சிரமத்தில் நீரோட்டம் அதிகமாக இருந்தனால எங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்களோட கயிறு கட்டிக்கின்னு லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போயிட்டு அவரை பத்திரமாக மீட்டு இருந்த போராட்டத்துக்கு கிட்ட அவரை மீட்டு கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். குறிப்பாக தீயணைப்புத்துறையினர் தற்போது படகு மூலம் மீட்டாலும் அவர் குதித்தவுடனே தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தற்போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் குதித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது சார்? இப்போ அந்த இளைஞர் எதுக்காக விழுந்தாரு? வீட்டில் அவங்க அக்காவோட குழந்தை ஒன்று இறந்துச்சு, நேற்று இறந்துச்சு. அந்த சோகத்தில் ஒரு வீட்டில் மன கஷ்டத்தில் வந்து வாழ முடியாது, என் புள்ள போச்சு சொல்லிட்டு வந்து குதிச்சிருக்காரு போல். அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், அந்தாண்ட கரையில் இருந்தோம். அவர் இந்த கரையில் ஊந்தார். லேடிஸ்லாம் வந்து அழுகுறாங்க, கேள்வி சும்மா தான் குதிக்கிறாங்க, நம்மளுக்கு குளிக்கிறாங்கன்னு நானும். அப்புறம் ஊந்த அழுவத்தை பார்த்து அடிச்சுட்டு போய் உள்ளே மூங்கிட்டார். நாங்கள் அதுக்குள்ளே அங்கே வந்து நான் வண்டி எடுத்து வந்து இந்த கரையில் வந்து பட்டுன்னு குதிச்ச போது ஆளை காணோம். நடுவில் பார்த்தா ஒரு கிளையில மட்டும் தலை தெரிஞ்சுது. அதில் பேர் கரெக்டாக லாக் ஆகிட்டார் போல. இந்த ஷர்ட்லாம் பேரில் மாற்றி சிக்கிக்கின்னு அந்த நடு மரத்தில் லாக் ஆகி அப்படியே இருந்தார். என் தம்பி நான் போய் தம்பி முன்னாடியே போயிட்டு பிடிச்சிட்டாப்புல. நான் பின்னாடி போய் தூக்கி அப்புறம் உட்கார வச்சுட்டோம். பண்ணி ஃபோர்ஸாக தள்ளுது, நீந்தி போக முடியல. அது கஷ்டப்பட்டு நீந்தி போயிட்டோம். திரும்பி ரிட்டன் வர முடியல. அதனால் அங்கே இருந்தோம். சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து வெயிட் பண்ண ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கோம், ஆம்புலன்ஸில் ஒரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபர்லாம் வந்துட்டாங்க. கடற்கடன்னு வந்து டியூப் இறங்கி டியூப்லாம் போட்டு வந்து அவங்க உதவியோட போட்டில் கூட்டு வச்சு காப்பாற்றி கூட்டு வந்துட்டோம். அதாவது தற்போது கெடிலம் ஆற்றில் அந்த இளைஞர் குதித்த உடனே 2 இளைஞர்களும் தற்போது தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்படையினரும் தற்போது மீட்டிருக்கிறார்கள். அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு கடலூர் நகரம் வெள்ளக்கடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக கெடிலம் நதிக்கரையிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து செல்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பிரேம்.